வாழ்க வளமுடன் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். சேலம் ஸ்கை யோகா யூடியூப் சேனலை நீங்கள் அந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், அந்த சேனலை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் அந்த சேனலை நீங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவம் என்றால் பற்றற்ற இறை வழிபாடு. இந்த தவத்தனம் என்ன நல்லா வரல, எனக்கு தவ அரை மணி நேரம் உட்காந்து கூட வரலங்க. நிறைய பேருக்கு இன்னும் குறைபாடுகள் இருக்கு. ஐயா கேட்டாரு, 30 வருஷமா தவம் செய்யறேங்க, எல்லாரும் இறை உணர்வு பெற்ற நல்லா உட்காந்து ஆழ்ந்து தவம் செய்யறேன், இறை உணர்வு எனக்கு பெறவே முடியலையே. இறை உணர்வு எப்படி இருக்கும்? சுத்த வேலையை என்னால கற்பனை பண்ண முடியல. நாங்க காத்தால சொன்னதுதாங்க, நம்ம சாமிஜி உயிர் மீது தவம் கொடுத்தாங்க. உயிருக்கு உருவம் இல்லை. இப்ப உயிரோட அழுத்தத்தை நம்ம எங்க உணர்றோம்? ஆகினை தவத்துல உணர்றோம். இப்ப ஆகினை தவம் செய்யும் போது நம்ம என்ன கவனிக்கிறோம்? உயிரை கவனிக்கிறோம். ஒவ்வொரு உயிர் துகள்களுக்குள்ளேயும் இறை துகள் இருக்கு, ஒவ்வொரு இறை துகள்களுக்குள்ளேயும் சுத்த வெளியே இருக்கு. நீங்க தைரியமா ஆகினை பண்ணும்போதே நம்ம சுத்த வெளியே தான் கவனிக்கணும். அப்ப இறை உணர்வு பெற்றவர்கள் தானே பாருங்க, இவ்வளவு ஈஸி இறை உணர்வாயிட்டு நம்மலாம். அறநெறியும் இறை உணர்வும் மனித வாழ்வின் நோக்கம் சொல்லும் போது ஆகினை தவத்திலே ஒரு சாதாரண பாமர மக்களான நம்மள இறை உணர்வாளர்களாக மாற்றிய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி எப்பேற்பட்ட குருமகான் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம புறப்பட்டுக்கலாமா தவம் வரலன்ட்டு? ஒரு நிமிடம் ஆகினை உணர்ந்தாலும் கூட நாம இறை உணர்வாளர்கள் தான். சாமிஜி கிட்ட போய் கேட்டாரா, எனக்கு தவமே சித்தியாகலைங்க, தவமே வரல, எப்படி செய்யுது? டைமே இல்ல, நேரம் இல்லைன்னு சொன்னாராம். டாய்லெட் போவீங்களா? சாமிஜியோட அருள் தந்தையின் கேள்வி பதில் புக் வாங்கி பாருங்க, அதுல கொடுத்துருக்காங்க நிறைய. அப்போ அவங்க சாமிஜி சொல்றாங்க, டாய்லெட் போவீங்க, டாய்லெட் போவோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டா இந்தியன் டாய்லெட்டா கேட்கலாம். வெஸ்டர்ன் டாய்லெட். ரொம்ப சந்தோஷமா போச்சு. வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்து தவம் பண்ணுங்க. ஏன் நமக்கு தவம் வரல இன்னும் குறைபாடு உண்மை சொல்லிருக்கிறாங்கம்மா, ஆசன் சொல்லிருக்கிறாங்க. அருள் தந்தையோட கேள்வி பதில் இருக்கு. ஏன் நமக்கு தவம் இன்னும் சித்தியாகல, நமக்கு தவம் வரலன்னு ஒரு குறைபாடு இருக்குன்னா, நாமெல்லாம் என்ன நினைச்சிருக்கோம்னா, இனிமே இந்த மனவள கலைக்கு போய் இந்த தவத்தெல்லாம் எடுத்து எல்லாத்து மேலே இருக்க பற்ற விட்டுருணும்பா அப்படிதான் நினைக்கிறோம். தவம் செஞ்சா எல்லாத்தையும் நம்ம விட்டுறலாம்னு நினைக்கிறோம். உண்மையா இல்லையா? நிறைய பேருக்கு நிலைமைக்கு அந்த பழாப்பன குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டு ஓடிச்சிடணும், எல்லாரும் மேல இருக்கிற அன்பை விட்டு ஓடிச்சிடணும், பற்று இல்லாம இருக்கும் அப்படிதான் நினைக்கிறோம். பற்று இல்லாம யாரு இருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம்? யாருமா இருப்பாங்க? யாருமா? தியானம் செய்யறவங்களா? ஞானிகள், துறவிகள் அப்படிதான் நினைச்சிருக்கிறோம். காவி வேஷி கட்டி அப்படியே எங்க வேணா படுத்துப்பாங்க, எங்க வேணா இருப்பாங்க. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எங்க போயிடுறாங்க? காட்டுக்கு போயிடுறாங்க. திருவண்ணாமலை மாதிரி சேத்திராடங்கள் போய் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்கள மாதிரி பற்றற்று இருக்கணும், தியானம் எல்லாம் நல்லா செய்யறதா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிதான் நினைக்கிறோம். உண்மையாகவே வேதத்துல ஒண்ணு சொல்லப்படுறது, துறவுனா என்ன தெரியுங்களா? துறவுனா எல்லாத்தையும் விட்டுறது நீங்க நினைச்சிருக்கீங்க. அப்படிதான் நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். துறவுனா எல்லாத்தையும் விட்டுறணும். இந்த மணாலய கலைக்கு போய் எல்லா சாமிஜியோட தவங்கள் எல்லாம் பண்ணி எல்லாத்து மேல இருக்கும் பற்ற விட்டுறணும். பெரிய துறவி மாதிரி அந்த சாமிஜி சொல்றதுல, பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று சொல்றார பாடல்ல. அந்த வழியை பார்த்தோம்னா அப்ப நம்ம துறவி மாதிரி ஆயிடும் இருக்கு. அப்ப துறவுன்றது ரொம்ப ஈஸி நினைச்சோம். வேதத்துல சொல்லுது துறவு என்பது, எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா, இதை திருப்பி ரிப்பீட்டடா படிங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நான் நிறைய நேரம் யோசிப்பேன், எதையாவது மேல ஒரு வெறுப்பு வரும்போது, சலிப்பு தட்டும் போது இந்த வார்த்தை என்ன, சாமிஜியோட வார்த்தைகள், துறவு என்பது எதையும் விட்டு விடுவதில்லை, இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது துறவு. ஆசிட்டிஸ் அப்படி எப்படி இருக்குதோ அப்படியே நான் ஏற்றுக்கொள்றேன். என் வாழ்க்கை இப்படிதான் நான் ஏற்றுக்கொள்றேன், என் கணவர் இப்படிதான் நான் ஏற்றுக்கொள்றேன், என் மாமனார் மாமியார் இப்படிதான், எங்க அம்மா அப்பாவோட குணங்கள் இப்படிதான், கூட உடன் பிறந்தவருடைய குணம் இப்படிதான், அப்படியே இருப்பதை ஏற்றுக்கொள்வது துறவு. அப்படி ஏற்றுக்கொண்டோம்னா ஏதாவது ஒரு உள்ள நம்ம கூட இருக்க உறவுகள் மேல நமக்கு வெறுப்பு வருமா, சலிப்பு வருமா? வரவே வராது. எதையும் விட்டு போயிடணும்னு நாம நினைக்க மாட்டேன். இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது துறவுன்னு வேதத்துல சொன்னதுதான் சாமிஜி அருள் தந்தை அவர்கள் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுன்னு சொன்னார். கரெக்டா? இதுக்கு அதுக்கு தலையை வச்சுங்களா? இப்போ உறவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த உறவு உறவோட கேரக்டர் தெரிஞ்சுக்கணும், இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்? தெளிவடையணும், அதுல துறவு கடைபிடிக்கணும். அதுதான் அருள் தந்தை அவர்கள் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுன்னு சொன்னாரு. கிருஷ்ணர் கீதையில நிஷ்காமிய கர்மம் சான்ஸ்கிரிட்ல சொன்னாங்க. கீதையில நிஷ்காமிய கர்மத்துக்கு உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுன்னு சாமிஜி சொன்னாங்க. அப்ப இந்த துறவு அந்த துறவு எல்லாம் என்னது? ஒன்றுதான். அப்ப தவத்துல பற்றற்ற இறை வழிபாடு தவம். பற்றற்ற நிலை எங்க வரும்? இந்த துறவுல தெளிவு வரும்போது பற்றற்ற நிலை இயல்பாக நமக்கு போயிடும். எனக்கு என் கணவர் தேவை, என் குழந்தை தேவை, அவங்களுக்கு தேவையான கடமைகளை நான் செய்யணும். அப்படியே கணவர் தான், மகன் தான், எல்லாமே எனக்கு அவங்கதான் சொல்லி என்ன பண்ணக்கூடாது. மனச நம்ம பண்ணி பார்த்தோமே அந்த மாதிரி இப்ப சிக்கிக்க கூடாது.
கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே கிருஷ்ணர் தான் சொன்னார். இந்த பற்றற்ற நிலையை தான் கீதையில என்ன சொல்லுது? கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு சொன்னாங்க. இப்ப நிஷ்காமிய கர்மம், உறவு நிலையை கண்ட உண்மை நிலை, தெளிவு, துறவுக்கான வேதத்தில் சொல்லப்பட்ட டெபினிஷன் எல்லாமே எதுங்க? பற்றற்ற இறை வழிபாடு, பற்றில்லாமல் இருப்பது. பற்றில்லாமல் இருப்போம் நாம அப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறது. எது மேலே பற்று இல்லாம இருக்கிறது. ஒரு அம்மா சொன்னாங்க, கல்யாணம் ஆகி நாங்க அந்த ஆன்மீகத்துல மனவளக்கலைக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நாங்க குடும்ப வாழ்க்கையிலே இல்லைங்க, ஈடுபடலைங்க. குழந்தைகிட்ட நான் பாசமாவே இருக்கிறது இல்லைங்க. நான் கழுத்துல போட்டிருக்க செயினை விட்டேங்க. ஒரு வருஷம் இங்க குங்குமம் வைக்கிறதே விட்டேன்னாங்க. அம்மா இது இப்படிலாம் சாமிஜி சொல்லவே இல்லை. இங்க குங்குமம் வைக்கிறத நான் விட்டுட்டேன்னு சொன்னாங்க. சாமிஜி எங்கேயுமே சொல்லலை. இதுவா ஒரு துறவு கிடையாது. இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அருட்தந்தை அவர்கள் சொன்ன மாதிரி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுடன் இருப்பதே உண்மையான துறவு. அந்த துறவு வாழ்க்கைக்கு நம்ம எது கொண்டு போகணும்னா தவம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடியது தவம். தன்னை அறிதலே தவம். அருட்தந்தை அவர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க, தவம் என்றால் தன்னை அறிதல். ஏன் தன்னை அறியணும்? நீ யாரையும் திருத்த வரல, என்னை நான் திருத்திக் கொண்டு வந்திருக்கேன். நம்மளால யாரையுமே திருத்த முடியாது. நம்ம தலையில இருக்க முடி நரைச்சு போறது நம்மளால நிறுத்த முடியுமா? நம்ம கண்ணுல கண்ணாடி பவர் அதிகமாகி கண்ணாடி போடுறது நம்மளால நிறுத்த முடியுமா? நமக்கு வயசாகிறது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்மளுடைய கண்ட்ரோல்ல நாம இல்லவே இல்லை. எல்லாம் அவரோட கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? இப்ப அதையே முடியாத போது நான் எப்படி மற்றவர்களை திருத்த முடியும்? நாம நினைச்சிருக்கோம், நான் சொல்லி 10 பேர் இன்னைக்கு இந்த கிளாஸுக்கு வந்து பயனடைஞ்சாங்க. யார் சொன்னாலும் யாரும் வர முடியாது. ஐயா அத்தனை அறக்கட்டளைக்கு போய் பத்திரிகைகள் கொடுத்து மன்றங்களை கூப்பிட்டுருக்காங்க. எத்தனை கூப்பிட்டாலும் அவங்க வரணும்னு என்ன ஆசைப்பட்டாலும் அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய அந்த சுயம் இங்க போய் உட்காரணும்னு முடிவு பண்ணால் மட்டுமே வர முடியும். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு சுயம் இருக்கு. நான் சொல்லி மனவளக்கலைக்கு, யார் சொல்லியும் மனவளக்கலைக்குள்ள யாருமே எந்த மனவளக்கலையும் இல்லைங்க, எந்த பயிற்சிக்குமே வர முடியாது. அவர்களுடைய பதிவு எப்ப நீக்கப்பட்டு அவர்களுக்கு சுயம் நான் வர முடியும் நினைச்சு வர முடியுமோ அப்பதான் யார் யாருக்கு எது கிட்டுமோ அது கிட்டும். இந்த பதிவு நீங்கி இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு பற்றற்ற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது இந்த தவம். இப்ப தவத்தை நம்ம எப்படி சித்தியாவது ஆழ்ந்து தவம் செய்யணும்னா ஒவ்வொரு செயலையும் தவமா செய்யணும். நாங்க சிம்பிளா தான் சொல்லி கொடுப்போம். ஏன்னா நம்ம பிராக்டிஸ் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தவம் சித்தியாயிரும். கண்ணை மூடி அப்படியே கைகள் எல்லாம் கோத்தி இறுக்கமா சத்தமே இல்லாம இருக்கிற தவம் நம்ம நினைச்சிருக்கிறோம். அப்படிதான் நினைச்சிருக்கிறோம். ஐயோ இந்த வண்டி சவுண்ட் ஏன் பிக்கிறது? காத்தெல்லாம் கூட கிளாஸ் எடுக்கும்போது போனும் நினைச்சு சொன்ன பாருங்க, இந்த வண்டி சவுண்ட ஒரு டக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுது. ஐயா சொன்ன மாதிரி இது எதுவுமே உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தான். இப்ப இங்க உட்கார்ந்து சொல்றது ஏன் உயரமா உட்கார வச்சு சொல்றது தெரியுங்களா? ஒரு ஸ்டேஜ் போட்டு முன்னாடி கீழே உங்க லெவலுக்கு உட்காந்து சொன்னா முகம் மறைக்கும், பின்னாடி இருக்கும் 8 அடி, இப்பவே பின்னாடி இருக்கும் 8 அடி பாக்குறாங்கல்ல. கொஞ்சம் உயரமா உட்கார்ந்து சொன்னா எல்லாருக்கும் போய் வாய்ஸ் ரீச் ஆகும். அவங்களுக்கு பார்க்கும்போது மனசு புரியுது. இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. தெரிந்த கருத்துக்களை நம்ம என்ன பண்றோம், எல்லாருமே பயிற்சியாளர்கள் பரிமாறி கொண்டிருக்கோம். இப்ப தவம் நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் தவமா செய்யணும்னு சொன்னேன் ஆரம்பத்துல. தவம் என்பது நம்முடைய ஒவ்வொரு காயக தவம், உடலாலோ மனதாலோ எந்த செயலை செஞ்சாலும் அது ஆன்மீக முன்னேற்றம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தவம்னு சொன்னோம். இப்ப கார்த்தால எழுந்து பல் தேய்க்கிறோமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், தூங்கி எந்திரிச்சோம்னா பல்லுதான் தேய்ப்போம். இப்ப பல்லு தேய்க்கும் போது பல்லு சுத்தமா இருக்கும், சீக்கிரம் கொட்டக்கூடாது. வயசானாலும் பல் செட்டு எல்லாம் போடாம என்னோட இயற்கையான பல்லுலயே நான் சாப்பிடணும். பேசும்போது மற்றவர்கள் முகம் சுழிக்க கூடாது. எத்தனையோ காரணங்களுக்காக நம்ம பண்றோம், பல் தேய்க்கிறோம். கண்ணாடி முன்னாடி இருந்து பல் தேய்க்கிறது இல்ல. முன்னெல்லாம் கண்ணாடி முன்னாடி இருந்து பல் தேய்ப்பாங்க. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கிளாஸ் நம்ம இப்பெல்லாம் நம்ம பாத்ரூம்ல கண்ணாடி மாற்றம் எல்லாம் செய்யணும். அப்பெல்லாம் கிடையாது. இப்படி பல் தேய்க்கும் போது எத்தனை பேர் பல்ல கவனிச்சு பல் தேய்க்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். லேடிஸா இருந்தா பண்ண பழா போன சமையல் ரூம் கட்டினு இன்னைக்கு டிஃபன் என்ன பண்றது, சாப்பாடு என்ன பண்றது, எந்த நேரமும் இதை சமையல் ரூம் கட்டிட்டு டிஃபன் யோசிச்சே நமக்கு தலைவலிக்குப்பா அப்படின்னு தோணிருந்தா பல்லு தேய்க்கும் போது தேய்ப்பது பல்ல தூய்மையாக வச்சுக் கொள்வதற்காக. ஆனா மனசு எங்க இருக்குது? சமையல் ரூம் மேல, சமையல் மேல போயிடுச்சு. உடல் ஒரு வேலையை செய்து மனம் எங்கேயோ இருக்குது. ஆண்களா இருந்தா இன்னைக்கு மேனேஜர் கிட்ட இந்த பதில சொல்லணும், இந்த பில்லு கட்டணும், அந்த பில்லு கட்டணும், வண்டியை சர்வீஸ் விடணும், இப்படி பல யோசனைகள் செய்யறாங்க. அப்போ செயல் ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்குது, மனம் வேற எங்கேயோ இருக்குது. யோகம்னா நம்ம என்ன சொன்னோம், உடல் உயிர் மனம் இணைந்து இணைத்தல் யோகம்னு சொன்னோம். அப்ப நம்ம யோகியா இருக்கோம்னா எந்த வேலையை செய்தாலும் என் உடலோட உயிரோட மனசோட நான் இணைந்து செய்யணும். பல்லு தேய்க்கும் போது இந்த பல்லு ஆரோக்கியமா இருக்கும், குளிக்கும் போது இந்த தோல் ஆரோக்கியமா இருக்கும், சீக்கிரம் சுருங்கக்கூடாது, தோல்ல வியாதிகள் வரக்கூடாது, டாய்லெட் போகும்போது என்னோட கழிவுகள் சீரா வெளியேறணும், உடல் கழிவுகள் எதுவுமே உடல்ல தங்கக்கூடாது. என்ன பண்ணணும், ஒவ்வொரு செயலையும் தவமாக செய்யும் போது தவம் சுலபம். எதற்காக எந்த இடத்துலயும் தவம் செய்யணும்? என்னால வீட்டுல மட்டும்தாங்க, மன்றத்துக்கு வந்து தாங்க தவம் செய்ய முடியுது. வீட்டுல போனா தவம் செய்ய முடியாது. நிறைய பேர்
எங்க மண்டலத்துல கூட சொல்லுவாங்க, இங்க வந்து பண்ற மாதிரி வீட்டுல தவாலமா சொன்னேன். இங்க பண்றது பெரிய விஷயம் இல்லைங்க, உங்க வீட்டை ஒரு தவ வலிமையோட மாத்தணும் நீங்க, அதுலதான் உங்களுடைய வைராக்கியமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நானா ஐயோ. ஏன்னா வந்து அங்கதான் நம்ம மாத்தணும், அந்த வீட்டை தான் வந்து ஒரு கோவிலாக அறிவு திருக்கோயிலாக மாத்தணும். ஏன்னா தவம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. நாம என்ன நினைச்சிருக்கோம், சத்தம் கேட்க கூடாது, அமைதியா இருக்கணும், தவம் பண்ணிட்டே இருப்போம். குழந்தைங்க ஏதாவது ஒரு சத்தம் போடுறோம், இது வரான் தவம் முடிச்சுட்டு வரான் மனசுல நடக்கட்ட. அப்பதான் பசங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பொருளை தூக்கி டப்புன்னு போடுவாங்க, இல்ல விளையாடுவாங்க, நம்மள வந்து இடிப்பாங்க, கொஞ்சுவாங்க. சில குழந்தைங்க அந்த நேரம் வந்தா மண்டத்துக்கு கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன், பிள்ளைகளை கூட்டு வருவாங்க. கரெக்டா கண்ண முடி தவம் செய்யும்போது கண்ணத்தை பிடிச்சி இழுத்து ஒரு முத்தம் கொடுக்கும் அந்த குழந்தை அம்மாவையோ அப்பாவையோ. அப்போ நம்ம என்ன நினைச்சிருக்கோம், அதெல்லாம் பண்ணா நம்ம தவம் கலைஞ்சிடணும். அதுக்குதான் தவம் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, எந்த ஓசை கேட்கும் போதும் மனம் ஆகினையிலே இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தாங்க. எதை சுவைக்கும் போதும் மனம் ஆகினையிலே இருக்கட்டும். அப்ப நீங்க எதை செஞ்சாலும் உங்க மனம் எங்க இருக்கணும், கண்ணை திறந்துட்டே கூட ஆகினையில கவனம் இருக்குன்னா நீங்க ஆகினை தவம் செய்றீங்க. அப்புறம் நமக்கு குறைபாடு வருது, எனக்கு தவம் வரல, நான் தவம் செய்யல நம்ம நினைச்சுக்கிறோம். உண்மையாகவே தவம் என்பது பற்றற்ற இறை வழிபாடு. தவம் என்பது தன்னை அறிவது. தன்னை அறிந்தால்தான் தன் குறை நிறைகளை அறிய முடியும். குறை நிறைகளை உணர்ந்தால்தான் திருத்தம் பெற வழிவகை செய்ய முடியும். சாமிஜி சொன்னாங்க, அகத்தவம்னா என்ன, தன்னை அறிதல், தன் குறை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியை வாழ்ந்து காட்டுதல். வாழ்ந்து என்ன கிடைக்கும், குணநல பேரு கிடைக்கும். குணநல பேரு சித்தியானால் முழுமை பேரு என்கிற வீடு பேரு நமக்கு நிச்சயம் என்று கூறி, தவம் உங்கள் அனைவருக்கும் சித்தியாகட்டும். எந்த அளவுக்கு சித்தியா இருக்குன்னு இப்ப ஐயா சொல்லுவாங்க. வாழ்க.